பார்க்க வேண்டாமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. பெயர் கூக்குட்ட மருதள்ளி. இந்த கோயிலில் பிரம்மாண்டமான ஒரு நந்தி சிலையும் ஒரு விநாயகர் சன்னதியும். வணக்கம் நண்பர்களே. என்னடா காடு மலையெல்லாம் காட்டுறான்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு இந்த காட்டுக்கு நடுவில் இருக்க கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு போகிற வழி மற்றும் மூலவர் சன்னிதானத்தை போட்டிருக்கேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தருமபுரியிலிருந்து சுமார் 41 கிலோமீட்டரில் அமைந்துள்ள இந்த கோயில் தான் மாதையன் கோயில் என்று அழைக்கப்படுற ஊத்துக்குழி மாதேஸ்வரன் திருக்கோயில். இந்த கோயில் அமைந்திருக்கும் இடத்தின் பெயர் கூக்குட்ட மருதள்ளி. இந்த கோயிலில் பிரம்மாண்டமான ஒரு நந்தி சிலையும் ஒரு விநாயகர் சன்னதியும் மூலவராக சிவனும் இருக்காங்க. இந்த திருக்கோயிலில் நாம் சாமி கும்பிட்றோட பலன் மாதேஸ்வரன் மலையில் இருக்கிற சிவனை தரிசிக்கிற பலனுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிலாம் கிடையாதுங்க. பெனாகரத்துலேருந்து ஆட்டோ பேசிட்டு வரணும், இல்லையா 2 வீலர் காரில் இதில் தான் வர முடியும். நாங்கள் 3 வண்டியில் வந்திருந்தோம் 2 வீலரில். இந்த கோயிலுக்கு வரத்துக்கு ரூட் மேப் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இடம் தருமபுரியிலேருந்து நீங்கள் பெனாகரம் வரும்போது இருக்கும். பெனாகரத்தில் இந்த இடம் வந்தோடனே இந்த மேச்சேரி ரோட்டில் திரும்பிடணும். இந்த ரோட்லேருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு ரைட்டில் திரும்புகிற மாதிரி இருக்கும். அந்த கூகுள் மேப்லேயே உங்களுக்கு காட்டும். அது உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த போர்டு இருக்க ரோட்லேயே நம்ம போனோம்னா நேராக நம்ம கோயில் தான் போய் அடையும். ரோடும் சூப்பராக இருக்கும். நந்தி பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துல வச்சுருப்பாங்க. அது ஏறுறதுக்கு படிக்கட்டும் இருக்குது. அந்த படிக்கட்டில் ஏறி நம்ம போய் நந்தியை தரிசிச்சுக்கலாம். அங்கேருந்து தரிசிச்சுட்டு நம்ம சுற்றி பார்த்தோம்னா வியூ சூப்பராக இருக்கும். அங்கே சுற்றி இருக்க எல்லா மலையும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். நாங்கள் போனது அக்டோபர் மாதம் போயிருந்தோம். வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு ஒன்றும் வெயில் தெரியல. இதே பனிக்காலத்தில் போனோம்னா சூப்பராக இருக்கும். அதாவது டிசம்பர் ஜனவரி இந்த ரேஞ்சில் போனோம்னா இந்த இடம்லாம் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது கோயிலோட உட்பகுதி. அங்கே தான் சிவன் சன்னதி இருக்கு. அமைதியான ஒரு இடம், இயற்கை எதில் கொஞ்சம் இடத்துல நீங்கள் மன நிறைவோடு சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தலமாக இருக்கும். இந்த கோயிலோட கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. இறுதியாக நம்ம மூலவர் பார்க்க வேண்டாமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மற்றொரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.